ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான காமெடியோட தான் வந்திருக்கும். வாங்க காமெடிக்குள்ள போயிடலாம். நாசர் இருக்கார்ல, அவரோட வைஃப் தான் சரண்யாவா இருப்பாங்க. அவரோட தம்பி தான் வந்து வடிவேலா இருப்பாரு. இப்போ இவங்கலாம் ஒரே கடையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்து வேக வேகமா வண்டியை நிப்பாட்டிட்டு இவரை கூட்டிட்டு வருவாரு. இவர் வந்து இறங்கும்போதே அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரியா இறக்கமா பார்த்துட்டு இப்போ கடைக்குள்ள போயிடுவாரு. மளிகை கடை தான் வச்சிருப்பாங்க. உள்ள வந்த உடனே அவன் பையன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் காலேஜ் எதுவும் ஃபங்க்ஷன் காலேஜுக்கு போயிருக்கான்னு சொல்லும்போது இங்க பார்த்து உடனே இவர்கிட்ட கோப்படுவாரு. நீயும் அக்காவும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கீங்க. அவன் என்ன காலேஜுக்கே போயிருமா இருப்பாரு. யாராவது இப்படியே போனா எப்படி தான் சாப்பாடு அப்படி பத்தி ஒரு ஃபைல் இருக்கும். அதை வேற ஒருத்தர் கொடுக்க சொல்லிருப்பாரு. அதை கொடுக்காம ஒரு காலேஜ் போனவனே இவருக்கு கோவம் பயங்கரமா வந்துடும். இதை அவன் தானே கொடுக்கணும், எதுக்கு அவன் கொடுக்காம காலேஜ் போனா நான் போய் காலேஜ்ல போய் அவனை பார்த்துட்டு சொல்லிட்டு போவாரு. உடனே இப்போ வடிவேல் கூப்பிடாரு, ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே அங்கெல்லாம் இங்கெல்லாம் வச்சு அவனை அவமானப்படுத்தலாம் பத்தாதா, கடையில வச்சு கண்டபடி திட்டிருப்பாரு. இப்போ காலேஜ் வரைக்கும் போகணுமான்னு சொல்லி கேட்பாரு. அவன் வேலையை அவன் தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமா கிளம்புவாரு. பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நீ இந்த கடையில இருக்க கூடாது, நீ கிளம்புற மச்சான் மச்சான் சொல்லிட்டு ஒரு கெஞ்சிட்டே இருப்பாரு. நீ இந்த கடையில நீ இருக்க கூடாது, அதுவும் நான் வரும்போது இந்த கடையில நீ இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு இன்னொருத்தர் கடையில இருப்பாரு. அவர்கிட்ட போய் மிரட்டிட்டு வரதுக்குள்ள இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க இருந்து டக்குன்னு கிடைக்கிற காசுக்கு பாக்கெட்ல வச்சிருந்தா நின்ற நிலையில வெளியே போக சொல்றாரா. அதில் ஒரு டக்குன்னு எடுத்து அந்த பணத்தை எடுத்து வச்சுப்பாரு. இப்போ நாசர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மச்சான் மச்சான் நில்லுங்க நில்லுங்க வர என்னன்னு சொல்லிட்டு நிற்கும் போது என்ன சொல்வாருன்னா, நீங்க இருக்கும் போது அந்த கடையை விட்டு வெளியே போறேன், அப்பதான் என் தன்மானத்துக்கு அது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாரு. திரும்ப நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. கிளம்பி போயிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவரா அவர் தேடி போவாரு. இவர் அந்த பஜாஜ் வண்டியில வந்துட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான் போயிட்டு இருப்பாரு. அவரை பார்த்த உடனே திரும்ப யூ டர்ன் போட்டு அவர் கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அவரை பார்த்து பார்க்காத மாதிரி ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. இவர் அவர் பக்கத்திலே வந்து வரணும், கூப்பிட்டா நிற்க மாட்டியா, கூப்பிட போயிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் நிற்கிறதுல நானும் நிற்கிறதுல, அதான் போ சொல்லிட்டீங்கல்ல, அதான் கிளம்பிட்டேன். எனக்கும் ஊரு சாதி சனம் மக்கள் எல்லாமே இருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட நாங்களும் சோறு சாப்பிட்றவங்க தான், அதில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க தான் வேற சொல்லுவார். அந்த உப்பும் ஊறுகாவும் நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற சொல்லுவார். ஏன்னா அவர் சொல்லுவார், நான் எல்லாரும் உப்பு போட்டு சாப்பிடுவோம் ரோஷம் வரும், ஆனால் நாங்கள் உப்பும் சாப்பிடுவோம் ஊறுகாவும் தொட்டு சாப்பிடுவோம், அப்போ நாங்கள் எவ்வளோ ரோஷம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நாங்கள் தான் அந்த உப்பு ஊறுகாவும் கொடுக்குறேன் நான் தான் சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இதுக்கு பதில் என்ன சொல்லுவாருன்னா, முக்காவாசி காசு அது எங்களோட தான், ஏன்னா என்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. சரி சரி ரொம்ப பேசாத, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கடைக்கு தேவையான பொருளாக வந்து போய் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போறீங்க, கை செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி உட்காந்துட்டு வருவார். கடையில் நின்றுட்டு இருப்பாரு. கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மாமாட்ட ரொம்ப வருத்தப்படுவார். இப்போ வடிவில் என்ன கேட்பாருன்னா, என்னப்பா மற்ற பசங்க எல்லாம் வந்து காலேஜுக்கு பைக்கில் போறாங்க, உன்னால போகலன்னு வருத்தப்படுறேன், அது கூட பரவாயில்ல மாமா, பைக்கெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நடந்து போகிறேன் பஸ்ஸில் போகிறேன். ஆனால் வந்துட்டு அப்பா வந்துட்டு மற்ற பிள்ளைங்களாம் அப்பாலாம் வந்துட்டு துணிமணிலாம் எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுத்ததே இல்லை, ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்காரு, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார் ஹீரோ. அது உங்க அப்பனோட பொறுப்புன்னு சொல்லுவார். ஏன்னா குரங்குல இருந்து மனசு வந்தான்னு சொன்னதெல்லாம் அது மாதிரி தான் குரங்கு குணம் ஃபுல்லாக உங்க அப்பனுக்கு வந்ததுனால அவர் அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் சமாதானப்படுத்துவார். அப்பா வந்து இன்னொரு வேலையும் பார்த்துருப்பாரு. இப்போ வெளியே போனால கடைக்கு வெளியே போனால அப்போ அந்த 500 எடுத்து கடை சட்டப்பையில் வச்சு ஒரு பாட்டுக்கு போயிருப்பாரு. ஆனால் வீட்டுக்கு வரவர் வந்து மகன் மேலே சந்தேகப்பட்டு மகனை போட்டு புரட்டி எடுத்துருவாரு. அதை வந்து ரொம்ப அப்புறமா தான் இவர் தான் எடுத்ததா சொல்வார். எதுக்கு எடுத்துன்னு கேட்கும்போது திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்கன்னா அப்போ கை செலவுக்கு பணம் வேணாமா, அதான் எடுத்தேன், இந்தாங்க நீங்கள் உங்களோட 500 சொல்லிட்டு கையில கொடுத்துருவாரு. அதுக்கு தான் இப்போ ஹீரோ வந்து கவலைப்படுவார். தொட்டதுக்குலாம் என்ன வந்து கோபப்படுறாரு, அது இல்லாமல் ஒரு 500 ரூபாய்க்குலாம் என்ன சந்தேகப்படுறாரு, நேற்றுலாம் வந்து நான் வீட்டை விட்டு ஓடிலான்னு கூட நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். உங்க அப்பா ஒரு வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் ஓடுறா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே போய் அவர் வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரும் வராத ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேசிட்டு இருப்பாரு. அப்போ இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் கடைக்குள்ள வந்து என்ன தர வரலன்னு கேட்பாரு. குரங்கு கடைக்கு மருந்து இருக்கான்னு கேட்டாங்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட உள்ள வந்து கிருஷ்ணா எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு, மகனை கேட்பாரு. உடனே அப்பா கூப்பிடுறாருன்னு வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பார்சல் கொடுத்து இந்த அப்படின்னு கேட்பாரு. இது என்னப்பான்னு கேட்கும்போது பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நினைப்பாரு. அவர் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இப்போ தானே சொல்லி வருத்தப்பட்டார், அப்பா எனக்கு ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுக்கலன்னு. அவருக்கு சட்டை அந்த மாதிரி வாட்ச் அதெல்லாம் இருக்கும். பார்த்தோன்னு பார்த்தியா அந்த 500 ரூபாய் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா 4 போட்டேன், அதாவது கேள்வியா கேட்டேன், அதுலேயே ஆள் மிரண்டு போயிட்டாரு. நான் சொல்லல, அவர் திருந்திருப்பாருன்னு எப்படி பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஏற்றி விட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் தான் தெரியும் இவர் ஏதோ வந்து ஒரு இனாமா கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு வந்துட்டு யார்ட்டையும் கொடுக்காம பையன்ட்ட கொடுத்துருப்பாரு. இவர் சொந்தமாக காசு போட்டுலாம் அதை வாங்கியிருக்க மாட்டாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்தோட ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணுவார். மாமா ஒன்னா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க அம்மா வந்து இப்போ அவங்க 2 பேரும் எழுப்பி விடுவாங்க. எழுப்பின உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வடிவில் ரொம்ப பயந்து எந்திரிப்பாரு. ஏன்டா இப்படி கத்துறன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரோ ஒருத்தி வந்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கா, நாக்கெல்லாம் வெளியே இருக்கு, பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு, என்ன வேற வாவனு கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்க, சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அதனால இந்த மாதிரி கண்ட கனவா காண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல வந்து எழுப்பி விஷயத்தை சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டு மதுரைக்கு எங்கே போவார். அந்த டைம்ல வந்துட்டு நானும் என் மகனும் போய் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாம அதை பார்த்துட்டு வந்துட்டுமான்னு சொல்லிட்டு வடிவேல்ட்ட பேசிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபுல்லாக அங்கே போயிடும். அவங்க ஹீரோயின் சிந்தனையா போயிடும். ஒரு பாட்டுக்கு அப்படியே பேஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. உடனே இவனடா இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவன் உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்கு, அவன் ஆள் அங்கே போயிட்டான், நீ அடுத்ததை சொல்லு அப்படின்ற மாதிரி பேசுவார். எழுப்பி கூப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதை சுயநினைவுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அம்மா நாளைக்கு அவர் கிளம்பணும் பஸ்ஸில் தான் போவார், அப்போ நம்ம அப்பாவோட ஸ்கூட்டர்லேயே போயிட்டு வந்துருவோம், அப்போ தான் சீக்கிரம் வர முடியும்னு. சரி சரி அப்படின்னு அதோட இவர் சாப்பாடு கொண்டு வந்து வேற தட்டி விட்டுருப்பாரு. இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வருவான்னு கேட்கும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு இவர் கீழே கொண்டது கூட எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இவர் சாப்பிட்டு இருப்பாரு. அதையாவது சாப்பிடலாம் போயிட்டு இருப்பாரு. அப்போ தான் கேட்பாரு, நாளைக்கு ஜாலி தான் போய் பார்க்க போறோம் மறப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு மாப்பிள கத்துவாரு. கத்தும்போது பார்த்தீங்கன்னா தட்டை தள்ளி விடுவாரு. அப்போ இவர் என்ன சொல்லுவார், மற்ற நேரம்லாம் மாப்பிளையா இருக்கா, சாப்பிட்ற நேரம் மட்டும் எப்படா மாறிடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார். 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்கல்ல, கிளம்பி போகும்போது அங்கே உட்காந்து விளையாடிட்டு சந்தோஷமா பேசிட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க தான் வீட்டில் இருக்க பொண்ணு இருக்கும்ல எதோ மறந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்பா திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லவும் அச்சோ இப்போ பயந்துகிட்டு இருப்பாங்க 2 பேரும். பயந்துட்டு இப்போ வீட்டில் இருக்க தங்கச்சி இருக்கும், ஹீரோட தங்கச்சி, அது வந்து இப்போ கடைக்கு கால் பண்ணிட்டோம், அதாவது வீட்டுக்கும் அம்மாக்கும் சொல்லி அவங்களே இங்கே கிளம்பி வர சொல்லிடுவாங்க. இப்போ கடைக்கு கால் பண்ணி எப்படியாவது சமாளிங்க, அவங்க கிளம்பி வர சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி இவர் கோவப்பட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா எங்க உங்க அக்கான்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல தெரியாம கோவிலுக்கு போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ கடையில் இருக்காங்க அவங்க பொண்ணு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இங்கே வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எந்த கோவிலுக்குன்னு கேட்பாரு. குன்னங்குடி கோவிலுக்குன்னு வர. சரி நீ வா அப்படின்னு நான் எதுக்குன்னு கேட்பாரு. நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இப்போ இவர் கூட்டிட்டு போவாங்க. ஹீரோ நிப்பாட்டி கடைக்கு கால் பண்ணுவாரு. அங்கே கடையில் வேலை செய்ற ஒருத்தர் கால் எடுப்பாரு. இப்போ எம்டன் வந்துட்டாருன்னு கேட்கும்போது வந்துட்டாரு. அதோட இப்போ எங்க போயிருக்கான்னு கேட்கும்போது குன்னங்குடி கோவிலுக்கு. எதுக்கு அங்கே போனாருன்னா உங்க மாமா தான் அப்படி சொன்னா. எதுக்கு அப்படி சொன்னா அவங்க மாமாட்ட தான் கேட்கணும். அவர் வலுக்கட்டாயமா அவர் கூட்டிட்டு அங்கே தான் போயிருக்காரு. நீங்களும் அங்கேயே போங்க, நீங்க அங்கே போயிருக்கிறதா சொல்லி தான் ஏதோ சமாளிச்சா, குடும்பத்தோட போன நல்லது தானே, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வச்சிருவாரு. இப்போ அம்மாவும் மகனும் பார்த்தீங்கன்னா நேரா அந்த கோவிலுக்கு போவாங்க. 2 பேரும் வந்து ஆட்டோல அந்த கோவிலுக்கு வந்து இறங்கிருப்பாங்க. சரி வாடா உள்ள போவோம்னு சொல்லிட்டு நாசர் கூப்பிடுவாரு. அவர் என்ன சொல்வாரு, நீங்க போங்க நான் கீழே இருக்க ஆட்டோ பார்க்கறேன்னு சொல்வாரு. வரியா இல்லையான்னு கேட்கும்போது இல்ல மச்சான் நீங்க போய் மேலே போய் தேடுங்க, நான் கீழே எங்கேயாவது இருக்காங்களா நான் தேடுறேன், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மேலே போவாரு. அதோட ஆட்டோக்கார் வேற சும்மா இல்லாம ஏன் மச்சான் கூட
குடம் படி ஏறினா புண்ணியம் தரேன். இப்போ அவர் மலை ஏறல, படி தான் ஏறிட்டு இருக்காரு. கீழ வந்து தான் அவர் மலை ஏறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. மேல போய் சுத்தி சுத்தி தேடிட்டே இருப்பாரு. எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இவர் என்னடா பண்றதுன்னு இவர் வடிவேல் வந்து யோசிச்சிட்டே இருப்பாரு. இப்பதான் அம்மாவும் மகனும் வந்துட்டு இருப்பாங்க. வண்டி நிறுத்து 2 பேரும் பாத்துருவாங்க. பாத்துட்டு இப்போ எங்கன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா மாடியில உங்களை தேடி தான் போயிருக்காரு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லெவல் 2 பேரும் இங்க வந்துட்டீங்க. அவர் மேல தான் போயிருக்காரு. இப்போ வந்துட்டோம்னா நீங்க 2 பேரும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிரச்சனை இல்லையா, கோவிலுக்கு போயிருக்கும் சொன்ன. இப்போ கோவில் இல்லாம வெளிய நின்னுட்டு இருந்தா பிரச்சனை இல்லையான்னு கேட்கும்போது அப்ப அவ்வளவுதான் இன்னைக்கு 2 பேரும் நீங்க செதறு தேங்காய் தான் சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. 2 பேரும் இப்படி மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தலையில கை வச்சுட்டு அடிப்பம்ப பாப்பாங்க. அங்க தண்ணி வரத பார்த்த உடனே அப்படியே அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு அவங்க பாட்டுக்கு தரையில படுத்து உருள ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ எங்க அக்காக்கு வெயில்ல பைத்தியம் பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி நடு ரோட்ல பைப்படியில தண்ணியில கீழ பட்டு உருண்டுகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. இதுல பைத்தியமே பிடிச்சிருச்சு, தூக்குடா உங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பார். அட எருமைங்களா, உங்க மாமாவை ஏமாத்துறதுக்கு தான் நான் வந்து அங்க பிரதேசம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு இங்க உருண்டு இருக்க, கோவில் வாசல்ல அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அங்க இருந்து வந்து வர வழியில விபூதி எல்லாம் எடுத்து போட்டுப்பாங்க. கரெக்டா அவர் இறங்கி வர படி வாசல்ல வந்து உருண்டுகிட்டு இருப்பாங்க. மச்சான் வரார் அப்படியே நடிப்பை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. பாத்துவாரு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் உங்களுக்காக தான் வேண்டிக்கிறாங்க, எனக்கு என்ன நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இல்லங்க எனக்கு காலையிலே வந்து ஜோசிகார் சொன்னாரு இந்த மாதிரி வந்துட்டு குன்னக்குடி கோவில் அடிவாரத்துல வந்துட்டு அங்க பிரகாசம் பண்ண நான் வந்துட்டு உங்க வீட்டுக்காருக்கு நல்லதுன்னு சொன்னாரு. அதனால நானும் கிருஷ்ணாவும் காலையிலே எந்திரிச்சு அப்பாவை பக்கம் ஊருக்கு போயிட்டு அப்படியே இது ஊருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்படின்ற மயங்கி அப்படியே அங்கே விழுந்துருவாங்க. பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியலையே, மயங்கி விழுதேன் வரை இவர் அழுது நடிப்பாரு. அதோட இவர் இப்ப புருஷன் இருக்காருல அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அம்மா தான் அப்படி சொல்றானா அறிவில்லையா, இந்த மாதிரிலாம் பண்ண எல்லாம் இதாகுமா, அவளுக்கு பிரஷர் இருக்குன்னு தெரியாது, தூக்காவல அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதோட பாத்தீங்கன்னா அம்மாவை தூக்குப்பான்னு பாத்தீங்கன்னா வாங்க தூக்கி பாரு, பின்னாடி பக்கமா தம்பியை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. இங்க ஒரு வழியா சமாளிச்சிருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் இப்ப அப்பா வீடு இருக்குல்ல, அப்பா இறந்து போயிருப்பாருல, வேகமா ஒரு கார் வந்து நிற்கும். கார்ல இருந்து உளுந்து அடிச்சுட்டு கீழே வடிவேல் இறங்கணும்னு பாத்தீங்கன்னா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்தே போயிருக்கும். தண்ணி கூட ஒரு பொண்ணு தூக்கிட்டு தண்ணி கூட அப்படியே கீழே போட்டு இவர் கத்துல என் அப்பாவை விட்டு எங்க போனீங்க, எங்க அப்பா எங்க போனாருன்னு சொல்லி ரொம்ப கதறுவாரு. தூக்கி வச்சு கொஞ்சம் அப்பா எங்க அக்கா அப்பா எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா அப்பா இருக்க மாட்டார். அப்பாவோட போட்டோ மட்டும் இருக்கும். என்னடா போட்டோ வச்சிருக்கீங்க, அப்பா எங்கன்னு கேட்பாரு. தப்பா எடுத்துக்காதப்பா, அப்பாவை கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, யார் கிட்ட கொண்டு போனீங்க, பெத்த புள்ள நான் வரதுக்கு முன்னாடி எப்பறம் நீங்க கொண்டு போனீங்க, உங்களால சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாரு. போயாவது உங்க மேல கேஸ் போடாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டே இருப்பாரு. உடனே நாசர் வந்துருவாரு. டேய் இப்ப என்னடா கத்திட்டே இருக்க, எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்க, எல்லாம் மாதிரி சரியா தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாருன்னா, எந்த கத்துறனா உங்க கடையில அப்பள கட்ட காணணும் கத்தலங்க, எங்க அப்பனை காணணும் கத்திட்டு இருக்கேன், இது ஏன் வீடு உசுரை கொடுத்து கத்திட்டு இருக்கேன், பேசாம வேடிக்கை பாப்பீங்களா, திட்டுறீங்களே பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சரியில்லடா எங்க அப்ப எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுவ விட்டு வேடிக்கை பார்ப்பாண்டா, ஏன் கூட கேட்க மாட்டாண்டா எங்க அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ப ஹீரோ இருக்காரு அவரை பார்த்து கேட்பாரு. அப்பா நீ இல்லாத எழுதுற நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே புலம்புவாரு. உடனே அவங்க அண்ணன் வந்து 5 வருஷம் படுக்கையில் கடந்த உடப்பா, அதனால தான் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளவு புரிய வைக்க முயற்சி பண்ணுவாங்க. சரி நான் போய் தோண்டி எடுத்து பார்க்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது பாத்தீங்கன்னா ஏது புதைக்கலப்பா எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை எரிச்சிட்டீங்களா, சூடா காப்பி கொடுத்தா கூட தாங்க மாட்டாரு, அவரை போய் எரிச்சிட்டீங்களே அப்பா அப்பான்னு கதற ஆரம்பிச்சிருவாரு. சந்தன கட்டை எரிச்சிட்டீங்களே அப்பா அது திண்ணையிலேயே கிடப்பியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாரு. வரும்போது பாத்தீங்கன்னா ஐயோ சுடுகாடு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியலையே, முன்ன பின்ன செத்தாதான சுடுகாடு தெரியும் சொல்லுவாங்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி இங்க தான் வாட வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஓடுவாரு. வந்துட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்து அழ ஆரம்பிச்சுவாரு. அப்பா என் தெய்வமே என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சில எடுத்து அடிச்சுட்டு அழுவாரு. ஒருத்தர் அவர் வந்து கேட்பாரு என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எங்க அப்பா எங்க அம்மா நான் வெளியூர் நேரம் போயிருக்க நேரமா பாத்தீங்க அண்ணன்லாம் கூட்டு வந்து அடிச்சிட்டாங்க, வெள்ளையும் சொல்லி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவாரு. இல்ல மகனானின்னு கேட்பாரு. ஆமாயான்னு சொல்லி சொல்லுவாரு. முதல்ல உங்க அப்பனை எரிச்சாடா அங்க இருக்கு, அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது இவங்க அப்பாவே இருக்காது. கேட்பாரு முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி அப்படின்னு அதுவும் தூக்கம் செத்து போனாலே அந்த சாந்தின்னு சொல்லுவாரு. அப்படின்னு அங்கேயே மயங்கி விழுந்துருவாரு. வயிறு கிளம்புறன்னு செய்து மாப்பிள்ள கொஞ்சம் காத்தோட்டமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை நான் கூட வந்திருக்கேன், இப்ப வா மாப்பிள்ள பேய் பிசாசு பயமா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. வந்துட்டு மாப்பிள்ள மாமா ஒரே தடவை கூட்டிட்டு போ மாப்பிள்ளன்னு கேட்கும்போது அது அறியாத வயசு, இது அறிஞ்ச வயசு, நல்ல சொரிஞ்ச வயசு, ஒரே தடவை கூட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து வலையில சவுண்ட் கொடுப்பாங்க. என்னடா வலையில சத்தம்லாம் கேக்குதுன்னு அதான் சொன்ன பாத்தீங்களா இந்த நேரம் சரியில்லை, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்னு மோகினியா இந்த நேரத்துல அலையுதுன்னா அது லவரை தேடி அலையுதுன்னு சொல்லுவாரு. அதுக்கு மாட லவர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்பாரு. நம்ம பயந்து நடுங்கிட்டு இருப்பாரு. அதோட அவர் ஹீரோயினை கூட்டிட்டு அங்க ரொமான்ஸ் பண்ண போயிடுவாரு. இதோட இந்த காமெடி அவர் பயம் காட்டியே முடிஞ்சிடும். இந்த படத்துல எல்லா காமெடியுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காமெடி சீன்ல சந்திக்கலாம்.